3 குற்றவியல் திருத்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் இதற்கு எதிராக ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு சந்திக்க உள்ளதாக திமுக எம்பி வில்சன் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் 3 குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் இதற்கு எதிராக வழக்கறிஞர் சங்கங்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. இடையில் திமுக எம்பி வில்சன் தலைமையில் வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசினர். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி வில்சன் 3 குற்றவியல் திருத்த சட்டங்களுக்கு எதிராக ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த திருத்தச் சட்டம் பொதுமக்கள், காவல்துறை, வழக்கறிஞர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறினார். சொல்றோம், அது எங்களுக்காக சொல்ல வரலைங்க. இது பொதுமக்கள் எஃபெக்ட் ஆக போகுது, உங்களுடைய ரைட்ஸ் எஃபெக்ட் ஆக போகுது, உங்களுடைய சிவில் லிபர்ட்டிஸ் எஃபெக்ட் ஆக போகுது, வழக்கறிஞர்கள் எஃபெக்ட் ஆக போகுது, உங்களுடைய அடிப்படை உரிமைகள் போகுது. இதுதான் நாங்கள் சொல்றோம். இப்போ இந்தியாவில் எங்க வேணா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாங்க. நீங்க இப்போ 0 FIRன்னு சொல்லுவாங்க, அது பண்ணிட்டு அந்த லோக்கல் இதுக்கு அனுப்பணும். ஆனால் இப்போ லோக்கல் இதுக்கு அனுப்ப தேவையில்லை, நேரடியாக FIR வந்து அவங்களே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம். தமிழகத்தில் ஏதோ ஒரு நடக்கிற ஒரு சம்பவத்துக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போய் அவன் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம். அது எப்படிங்க அது சாத்தியமாகும்? இதெல்லாம் குளறுபடிகள் நிறைய இருக்கிறது. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில். இருக்கிற சட்டங்களை எடுத்துட்டு இவங்க புதுசா ஒரு டைட்டில், அதுவும் உச்சரிக்க முடியாத ஒரு பாஷையில் இருக்கு. எந்த விதத்தில் இங்கே உச்சரிக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், உங்களால் சொல்ல முடியுமாங்க? 3 சட்டங்கள் யாராவது சொல்ல முடியுமாங்க? எந்த போலீஸ் ஆஃபீஸருங்க சொல்ல முடியும், இல்லை வழக்கறிஞர் சொல்ல முடியும், இல்லை நீதிபதிகள் சொல்ல முடியும்? ஆகவே இதெல்லாம் வந்து தீவிரமாக ஆராய்ந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸை அவங்கள கேட்டுக்கிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல இது. இப்போ மீடியேஷன் பில் இருக்குங்க, அப்போது வந்து கொண்டு வரும்போது பாராளுமன்றத்தில் நாங்கள்லாம் மெம்பராக இருந்தோம். இந்தியா ஃபுல்லாக போய் அதை கேட்டோம், எல்லா வழக்கறிஞர்கள் உள்பட எல்லாரையும் கேட்டு என்ன சொல்கிறீங்க, உங்கள் அப்ஜெக்ஷன்ஸ் என்ன கேட்டு அப்புறம் ரிப்போர்ட் கொடுத்தோம், அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வழக்கறிஞர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். தேவையில்லாத ஒரு சட்டம், அப்படி என்ன சாதிக்க போகிறீங்க? அவசரமாக கொண்டு வந்து என்ன சாதிச்சு